மாணவர்களுக்கு வணக்கம். இது எண்களும் தொடர் வரிசைகளும் என்ற தலைப்பில் பயிற்சி 2.2ல் கேள்வி எண் 5. கேள்விக்கு போகலாம். P1 அடுக்கு x1 பெருக்கல் P2 அடுக்கு x2 பெருக்கல் P3 அடுக்கு x3 பெருக்கல் P4 அடுக்கு x4 எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,13,400. இங்கே P1, P2, P3, P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள், பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. மற்றும் x1, x2, x3, x4 என்பன முழுக்கள், இன்டிஜர்ஸ். எனில் P1, P2, P3, P4 மற்றும் x1, x2, x3, x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இது பார்க்குறதுக்கு எண்களையோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சாலும் இதுக்கான தீர்வு மிக சுலபமாக இருக்குது. பார்க்கலாமா? ஆம், தீர்வில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு. ஆனால் P1, P2, P3, P4 என்ன சொல்கிறாங்க? ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். நமக்கு தெரியும் பகா எண்கள் 2லிருந்து ஆரம்பிக்குது. ஒரு எண் ஒன்னாலேயோ அல்லது தன்னாலை மட்டும் வகுக்கக்கூடிய எண்ணை நாம் பகா எண்கள் என்று சொல்வோம். சரி, அடுத்தது x1, x2, x3, x4 என்பன முழுக்கள்னு சொல்லியிருக்காங்க. சரி மாணவர்களே, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 4 பீஸ்க்கும் 4 எக்ஸுக்கும் ஆன மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப்பு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் 2-3 தடவை போட்டால் இந்த கேள்வி தவறு வர வாய்ப்பே இல்லை. பார்க்கலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். அதை எக்குவேஷன் 1ன்னு போட்டுட்டோம். சரிங்க சார். இப்போ 1,13,400 இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பகா காரணிகளை கண்டுபிடிக்கிறோம். இப்போ 1,13,400 எழுதிக்கிட்டோம். ஸோ மிகச்சிறிய பகா எண் அப்படின்னா 1 அல்ல 2 தான் மிகச்சிறிய பகா எண்ணாக இருக்கும். அப்போ முதல்ல நம்ம 2ஆல் வகுக்கிறோம். 1,13,400 2ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா மாணவர்களே 56,700. இது 2ஆல் வகுக்க முடியுமா? ஆம், 2ஆல் வகுக்க மறுபடியும் முடியும். வகுத்தோம் அப்படின்னால் நமக்கு கிடைக்கிற பதில் 28,350. அடுத்தது மறுபடியும் 2ஆல் முடியும். நம்ம என்ன பதில் வருது? ஆம், 14,175. 5 கடைசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 2ஆல் முடியாது. 3ஆல் முடியும். 3ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கிற பதிலானது 4,725. மறுபடியும் 3ல் பண்ண முடியுமா? மாணவர்களே, மறுபடியும் 3ல் வகுக்கும் பொழுது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,575. மாணவர்களே, இது நீங்கள் டிவிஷன் வகுத்தல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வகுத்து பாருங்கள், கண்டிப்பாக பதில் வரும். மறுபடியும் 3ஆல் வகுக்கும் பொழுது என்ன பதில் கிடைக்குன்னு பாருங்கள், 525. சரிங்க சார். மறுபடியும் 3ஆல் வகுக்க முடியும். வகுத்து பார்க்கலாம் என்ன கிடைக்கிது பதில் அப்படின்னா 175. ஆனால் மறுபடியும் வகுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ எதனால் வகுக்க பார்க்கலாம்? கடைசியில் 5 இருக்கிறதுனால 4 பகா எண் அல்ல, அதனால் 5ஆல் வகுத்து பார்க்குறோம். 5ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கிது சார்? 35. 5ஆல் வகுப்படும் நம்ம நல்லாவே தெரியும். அப்போ என்ன பதில் கிடைக்கும்? இறுதி பதில் 7 கிடைக்கிது. 7 ஒரு பகா எண்ணாக இருக்கிறதுனால நம்ம 7ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு இறுதி பதில் 1 கிடைக்குது மாணவர்களே. ஸோ இது போல் இந்த டிவிஷன் நம்ம ஒவ்வொன்றா சரியாக பண்ண தெரிஞ்சதுனால் இந்த பதில் மிகவும் சுலபமாக இருக்கும். சரி, நல்லா பாருங்கள். இந்த எண் எழுதியாச்சு. என்னென்ன எண் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா P1, P2, P3, P4 என்பது ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். அதனால் P1 2, அதுக்கு அடுத்த ஏறு வரிசையில் 3 வருது, அடுத்தது 5 வருது, அடுத்தது 7 வருது. சார் முடிஞ்சிருச்சா? இல்லை. ஏன்? ஏன்னா 2 என்பது எத்தனை தடவை இருக்குது? 1, 2, 3 தடவை இருக்குது. அப்போ 2ன் அடுக்கு 3. 3 எத்தனை தடவை இருக்குது சார்? பாருங்கள் 4 தடவை இருக்கிறதுனால 3ன் அடுக்கு 4.
5 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. அதே போல் 7 ஒரு தடவை இருக்குது. இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் என்ன பண்ணணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். பார்த்தால் P1 மதிப்பு 2, x1 மதிப்பு 3. கரெக்டுங்களா? P1 x1 மேலே இருக்குது, 2 அடுக்கு 3 இருக்குது. அப்போ P1 மதிப்பு 2, x1 மதிப்பு 3. அதே போல் P2 மதிப்பு 3, x2 மதிப்பு 4. P3 மதிப்பு 5, x3 மதிப்பு 2. அதே போல் P4 மதிப்பு 7, x4 மதிப்பு 1. மிக சுலபமான ஒரு பதில். இதில் முக்கியமாக நமக்கு எல்சிஎம் கரெக்டாக டிவிஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்து ஒப்பிட்டு பார்த்து கேள்வியில் கொடுத்துருக்கிறது போல் ஏறு வரிசையில் எழுதி அதுக்கான அடுக்கு எழுதி ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு P1லேருந்து P4 வரைக்கும், x1லேருந்து x4 வரைக்குமான மதிப்பு நம்மளுக்கு சுலபமாக கிடைச்சிரும். பயிற்சி 2.2ல் கேள்வி எண் 5 சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.